நம்ம லைவா என்ன பண்றோம், கோ வித் ஃப்ளோன்ற விஷயத்த ஃபாலோ பண்றீங்கன்னு சூப்பர். நினைக்கிறேன். இதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், கோ வித் த ஃப்ளோ. இது ரொம்ப ப்ரெஷர் ஆக்கிரும். Okay. நம்ம இருக்கிறதுமே வாழ முடியாத அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துருவாங்க. அடுத்து என்ன பண்ண போற, அடுத்து என்ன போறோம், நீங்க கேட்கிற கேள்வி எங்க போனாலும் ஸ்கூல் முடிச்சியா, அடுத்து என்ன பண்ண போற? காலேஜ் முடிச்சியா, அடுத்து என்ன போற? வேலைக்கு போறியா, அடுத்து என்ன பண்ண போற? கல்யாணம் பண்ண போறியா, அடுத்து என்ன பண்ண போற? குழந்தை வந்துருச்சா, அடுத்து என்ன பண்ண போற? ஏன்டா இதுக்கு மேல என்னடா அடுத்து என்ன இந்த அடுத்து என்ன? இந்த இவரு சொன்னாரு தெரியுமா, நம்ம கோபி சுதாகர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நீங்க சொன்னதுலேயே ரொம்ப ட்ரெண்டிங்கான விஷயமாச்சு, அதை பார்த்து எப்படா அப்படின்னு சொல்லி ஷாக்கான விஷயம் என்னன்னா, எங்கடா போறீங்க அப்படின்ற கேள்விக்கு ட்ரெண்ட் ஆச்சுனாரு. அதே மாதிரிதான் அடுத்து என்ன, எதுக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அடுத்து என்னன்ற கேள்வி எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய ப்ரெஷரை உண்டு பண்ணி விட்டுரும். நம்ம இந்த மொமெண்ட்டை இந்த செகண்டை நம்ம ஃப்ரீயா வாழவே முடியாது. அந்த ப்ரெஷர் எல்லாருக்கும் இருக்கும். நம்ம அதை யோசிச்சிட்டோம்னா, ஐயோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு பயம் ஏற்படுத்த ஆரம்பிச்சோம். அதை யோசிக்காம இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. ஆனா அது கண்டிப்பா நம்ம யோசிச்சுட்டு தான் இருப்போம்.